நம்ம கௌதம் ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் பைரவி மேல கோவத்துல இருந்தாலுமே கூட, ஜானகி மேல அந்த கோவத்த வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டு இருந்தாங்க. அதாவது "சாப்பிடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. வேற எதுவுமே சொல்லல. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் அவ்ளோ கோவமா ரியாக்ட் ஆனாங்க. பட் இருந்தாலும் அவரோட மனசுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வருத்தங்கள் இருக்கும் இல்லையா? அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஆனா ஜானகி இப்போ ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாம. ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிறீங்க. அப்படி சப்போஸ் என் மேல ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லுங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கிறேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கௌதம் பண்ணிட்டு இருக்கான்? நீயாச்சும் கொஞ்சம் சொல்லு இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனா இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதே கிடையாது. அதே சமயம் இந்த பைரவி இருந்துகிட்டு நான் இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்ல நம்ம கௌதம் கிட்ட வந்து சந்தோஷமா விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்காக வராங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு எதிரா தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிட்டு கௌதம் வந்துட்டு இந்த பைரவிய இப்போ உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு கௌதம் கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. அதாவது பைரவி ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பைரவி மேடம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. உங்கள அதாவது என்ன வேணாலும் பண்றதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. ஆனா உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்றதுக்கு அவங்களோட மனசு இடம் கொடுக்காது. இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பார்க்குறாங்க. ஆனா கௌதம் புரிஞ்சுக்கிற மாரியே இல்ல. ஏன்னா கௌதம் இந்த பைரவி மேல இந்த அஞ்சலி போட்ட பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி மேல பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதனால இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும் அப்படின்னா, உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் நம்ம இலக்கியாவை ஏத்துக்கிட்டும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கு ஒரு நல்ல காலம் வந்து பார்த்தீங்கன்னா பொறக்கும். இப்படி இருந்துட்டு இருக்க சமயத்துல இந்த பைரவி இருந்துகிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து கௌதம் கௌதம் சீக்கிரமா வெளிய வாப்பா வெளிய வாப்பான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஜானகியும் இலக்கியாவும் வந்துட்டு அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டு பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. என்னாச்சு பைரவி எதுக்காக இவ்ளோ கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்து கேட்கும்போது கொஞ்ச நேரம் இருங்க கௌதம் வரட்டும் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கௌதமும் அப்படியே ஏதோ ஏனோதானோன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு. அந்த ஒரு டைம்ல இந்த பைரவி சொல்றாங்க. அதாவது கௌதம் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட எல்லா கஷ்டமே தீரப்போகுது. அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு வந்து என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. விஷயத்த என்னன்னு சொல்லிட்டு வந்து சொன்னா பரவால்ல. பிரச்சனை கிடையாது. ஆனா எதையுமே சொல்லாம நான் சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி சொல்றத கேட்ட உடனே நிறுத்துங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் கத்த ஆரம்பிச்சுறாங்க. அதே அதாவது இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, திருன்னு முழிக்கிறா. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்க எதுக்காக சந்தோஷமா இருக்கீங்க? ஏன் சந்தோஷமா இருக்கீங்க? அப்படின்றது எல்லாமே எனக்கு வந்து தெரியும். நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த பைரவியோட வாய வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஜானகியும் வந்துட்டு பைரவிக்கும் கௌதமும் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சுட்டாங்க. அதே சமயம் கௌதம் என்னப்பா பேசிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, உங்களோட வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வீட்ட விட்டு நான் போனப்போ, என்ன கொல்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அனுப்பிச்சீங்களே, எதுக்காக அனுப்பிச்சீங்க? இப்பவும் என்ன கொல்றதுக்கு திட்டம் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த எஸ்எஸ்கே கூட போயிட்டு, அந்த என்ன கொல்ல வந்த ரவுடி கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசி பணத்தெல்லாம் குடுத்துட்டு வரீங்க. அப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள நம்புறது? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் இந்த வீட்ட விட்டு போணும்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, நீங்க இப்போ சொல்லுங்க. நான் இப்பவே கிளம்பி போயிடுறேன். எதுக்காக என்ன கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க? அப்படின்ற மாரி பயங்கர கோவத்தோட கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி கிட்ட விஷயத்த பத்தி சொல்லி எல்லாத்தையுமே கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.